யாதுமாகி நின்றாய். நந்துவாம் நந்து. ஓ, சந்தல சிந்து பாடுவாராமா? நந்து ஏதாவது பொந்தில் ஒளிந்திருப்பாரோ? கேலியாக பேசிய பெண்ணை எரித்துவிட வேண்டும் போல தோன்றியது. ஆனாலும் மனதை அடங்கு அடங்கு என்று அடக்கினான் நந்து என்ற நந்தகுமார். நடந்து முடிந்த தனது திருமணத்தை குறித்து எரிச்சலடைந்தான். நினைவுகளில் மூழ்கினான். நந்தகுமார், மா, ஏமா இந்த கொலவரி? நான் தான் இப்போ கல்யாணம் வேண்டான்னு தானே சொன்னேன். வேண்டவே வேண்டான்னா சொன்னேன். ப்ளீஸ்மா. நோ நந்து, உனக்கு நான் கொடுத்த டைம் ஓவர். இதுக்கு மேலேயும் நீ என்னை பொறுத்துக்க சொல்கிறது நியாயமில்லை என்றாள் அகல்யா. கடந்த 1 வருடமாக தள்ளி போட்டு வந்த கல்யாணத்தை இந்த வருடம் கண்டிப்பாக நடத்த வேண்டும் என்பது அகல்யாவின் எண்ணம். அவளுக்கு தெரியும் நந்துவின் காதலை பற்றி. அது முறிந்து போன விதமும். தன் மகன் தவிப்பை அவளால் பார்க்க முடியவில்லை. தந்தை வாசுதேவனுக்கு பிஸ்னஸ் தான் முக்கியம். மனைவி, பிள்ளை, மற்றதெல்லாம் 2ஆம் பட்சம்தான். மா, நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன் நந்து. நான் ரொம்ப வெந்து போயிருக்கேன். வேண்டாம்மா, விளையாடுதீங்க. ஏன் வேதனை உங்களுக்கு விளையாட்டா போச்சு? இல்லை இல்லடா கண்ணா, உன் வேதனையை மாற்ற நினைக்கிறேன். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். மடியில் படுத்த மகனின் தலையை வருடினாள். அவனுக்கு தெரியாமல் கண்ணில் தளிர்ந்த நீரை சுண்டினாள். ஆஹா, அது அவள் கன்னத்தில் தெரித்த போது நந்து வேகமாக நிமிர்ந்தான். மா, அலறீங்களா? நோ, பாஸ்ட் இஸ் பாஸ்ட் என்று நீங்கள் தானே சொன்னீங்க. விடுங்கம்மா. நந்தகுமார் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர். தன் நண்பனின் சகோதரியை விரும்பினான். பெரிதாக பார்க் பீச் என்று சுற்றவில்லை. இருந்தாலும் செல்போனில் மட்டுமே காதலை பரிமாறினார்கள். அவளுடைய திறமைகள் பலவற்றைக் கண்டு வியந்திருக்கிறான். பேச்சு, ஆடல், பாடல், அத்தனை கலைநயங்களிலும் சிறந்து விளங்கினாள். ஆனால் அவளுக்குள் பல ஆசைகள் இருப்பதை அவன் அறியவில்லை. நந்துவிற்கு வெளிநாடு செல்வதில் ஆர்வமில்லை என்பது தெரிந்தோ அல்லது தெரியாமலோ அவள் வெளிநாட்டு நண்பனை வேக வேகமாக காதலிக்க ஆரம்பித்து விட்டாள். உடைந்து போனான் நந்து. பெண்கள் மேல் ஒரு வெறுப்பு ஏற்பட்டது. அதை மறைக்க கல்யாணத்தை மறுத்தான். தாயின் மேல் உயிரை வைத்திருக்கும் நந்துவால் மறுக்கவும் முடியவில்லை, மறக்கவும் முடியவில்லை. திணறினான். மனதை தேற்றுவதற்கு நேரமும் கேட்டான். கேட்ட நேரமும் முடிந்துவிட்டது. இந்த நேரத்தில்தான் தூரத்து சொந்தக்காரர், தன் ஊர்க்காரர் பெண் ஒருத்தி நிச்சயதார்த்தம் முடிந்த பின் நின்று போன பெண்ணை தன் மகனுக்கு முடிக்க முடிவெடுத்தாள் அகல்யா. அவள் நினைக்க காரணம் இருந்தது. மிருதுளா மிகவும் அழகான பெண் மட்டுமல்ல, நல்ல குணவதியும் கூட என்பது அவள் எண்ணம். தன் மகனை அனுசரித்து போவாள் என்று நம்பினாள். ஏனெனில் முன்னொரு முறை மிருதுளா அண்ணன் கல்யாணத்திற்கு சென்றபோது அவள் கல்யாண வீட்டில் துருதுருவென்று அனைவரையும் வரவேற்று உபசரித்த விதம் அவளை கவர்ந்தது. தன் கணவரிடம் அதை பற்றி கூறினாள். ஏங்க, நம்ம நந்துவிற்கு இவள் நல்ல பொருத்தமா இருப்பாள். பார்க்க கண்ணுக்கு லட்சணம். சீக்கிரமா இவங்க அப்பா அம்மாவிடம் பேசிடணும், இல்லைன்னா யாராவது பெண்ணை கொத்திட்டு போயிடுவாங்க. அகல்யா தீவிரமாக இருக்கும் பொழுதுதான் நந்துவிற்கு காதல் அம்பலமானது. இதற்குள் இந்த பெண்ணை வேறொருடன் நிச்சயிக்க அகல்யாவின் களவு கலைந்தது. இப்பொழுது அந்த கனவை புதுப்பிக்க நினைத்தாள். இதனை மிருதுளாவின் குடும்பம் மனதார ஏற்றுக்கொண்டார்கள். அதனால் பிடி ஆதாரமாக வைத்துக்கொண்டு முன்னேறினாள். நந்து முரண்டு பிடித்தான். மா, நிச்சயமாகி நின்ற பெண்ணை என் தலையில் கட்ட பார்க்குறீங்க? நான் என்ன அவ்வளவு மோசமானவனா? ஐயோ நந்து, அப்படி இல்லை. உனக்கு என்னடா குறைச்ச? ராஜா மாதிரி இருக்க. பின்ன என்னம்மா, எனக்கு மட்டும் ஏமா இப்படி நடக்குது? சரி, வேண்டாம் விடு, வேற பெண்ணை பார்த்துக்கலாம். தரகர் சொன்ன மதுரை பெண்ணை போய் பார்க்கலாமா? ஐயோ அம்மா, மதுரையும் வேண்டாம், மும்பையும் வேண்டாம். டே நந்து, உனக்கு என்ன வேண்டும், எது வேண்டான்னு எது எங்களுக்கு தெரியும். அம்மா சொல்கிற பெண்ணை கட்டிக்க. அவள் ராத்திரியெல்லாம் அலறது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. உங்கள் அம்மா சந்தோஷத்துக்காக சரின்னு சொல்லுடா. தந்தையின் அதிகார குரல் இறங்கி கெஞ்சுவது கண்டு நந்து மனம் இலகினான். தாயிடம், ஓகேம்மா, உன் இஷ்டம். போடா, அப்படி சொல்லக்கூடாது. இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். முழு மனதோடு சொல்லு, அப்பதான் என்னால் இதை செய்ய முடியும். ஓகேம்மா, ஓகேம்மா, போதுமா என்று நந்து சிரித்து காட்ட அகல்யா அளவில்லா ஆனந்தமடைந்தாள். நந்து நினைவுகளில் மீண்ட போது தன் நிறுவனம் முடிந்துவிட்டது என்றும் தன்னை மணந்த பெண்தான் தன் பெயரை கிண்டல் செய்கிறாள் என்பதையும் உணர்ந்தான். ஏ, என்ன சொன்னாய்? மிரண்டாள் மிருதுளா. பயப்படுவள் அல்லது ஆனாலும் எதிர்பாராத நேரத்தில் எதிரில் நின்றவனைக் கண்டு மிரண்டாள். திருமணம் முடிந்த மத்தியான வேளையில் தன் தோழிகளுடன் பேசிய மிருதுளா தன் வீட்டு தோட்டத்தில் அவனை எதிர்பார்க்கவில்லை. நந்துவோ எதிர்பாராமல் தனக்கு பிடிக்காததை
நடந்த திருமணத்தை மனதில் நினைத்தவன் காலார நடக்க நினைத்த போது தன் பெயர் அடிபடுவது கண்டு தோட்டத்திற்கு நுழைந்தான். என்ன முழிக்கிற, என் பெயர் ஒன்றும் இல்லை என்று அங்கிருந்து மின்னலாய் மறந்தாள். வரட்டும், கவனித்துக் கொள்கிறேன் என்று கருகியவள் அவனது எழிலான உருவம் அவளை சிறிது அசைத்தது கண்டு ஆச்சரியமடைந்தாள். இரவில் அலங்கார படுக்கையை கண்ட நந்து எரிச்சல் அடைந்தான். மிருதுளாவை கண்டதும் கூடுதல் கோபமும் ஆத்திரமும் அடைந்தான். கோபத்தில் என்ன பேசுகிறோம் என்பதை மறந்தான். உன்னை யாரு வர சொன்னது? சிறிது அமைதி காய்த்த மிருதுளா கண்ணை சிறிதாக உருட்டி, அச்சச்சோ, எல்லா பெரியவங்களும் உள்ளே போமா போமா என்று விரட்டியல்தான் வந்தேன். நான் போறேன், போங்க. ஐயோ கடவுளே, நில்லு நில்லு, போகாத போகாத என்று பதறினான். ஓகே ஓகே என்றவள் பால் செம்பை அவனிடம் கொடுத்தாள். அருகில் வர நினைத்த மிருதுளா மிக மெதுவாக அவன் அருகே வந்த போதும் பதறி விலகினான். மிருதுளா கலகலவென்று சிரித்து விட்டாள். முறைத்த நந்துவை பார்த்து, ஐயோ முறைக்காதீங்க, எனக்கு பயமாயிருக்கிறது என்று கூறி நகைத்தாள். நந்து தன் நிலை சிரிப்புக்குரியதாகிவிட்டது என வெதும்பினான். இவளிடம் என்ன சொல்வது, எப்படி இவளை தள்ளி வைப்பது என தெரியாமல் தவித்தான். மிருதுளா, இங்கே வா. வேண்டாம், நான் வரல. ஐயோ கஷ்டண்டா சாமி என்று தலையில் அடித்தான். அச்சச்சோ, ஓகே ஓகே, நான் வந்து விட்டேன், சொல்லுங்கள். நந்து நிதானமாக சொன்னான். எனக்கு உன்னை பிடிக்கவில்லை. மிருதுளாவும் நிறுத்தி நிதானமாக கேட்டாள். அதற்கென்ன? கன்னத்தில் அரைபட்டது போல் உணர்ந்தான். என்ன பெண் இவள்! நீ என் பக்கத்தில் கூட வரக்கூடாது. அதற்கென்ன, வராமல் இருக்கிறேன். வேற, உன் நிழல் கூட என் மேலே விழக்கூடாது. கோபத்தை உமிழ்ந்தான் நந்து. அப்போ என் மேல் வெளிச்சப்படாமல் பார்த்து கொள்கிறேன் என்றாள் மிருதுளா. என்ன என இறைந்தான் நந்து. ஆமாம், வெளிச்சம் பட்டால் தானே நிழல் விழும், அதை சொன்னேன். ஐயோ, இவள் பெரிய சயின்டிஸ்ட். இல்லை, நான் எம்ஏ லிட்ரேச்சர். எல்லாம் புரிந்ததா, இல்லை புரியாமல் நடிக்கிறியா? நான் உங்களை ஒன்று கேட்கலாமா? என்ன என்பது போல் நிமிர்ந்தான். நீங்கள் நல்லவரா கெட்டவரா? கடவுளே கடவுளே என கூறி புன்னகைத்தான். அப்பாடி, இடிக்குதே, முழங்குதே என காதை பொத்தினாள் மிருதுளா. என்ன பதறினான் நந்து. இல்லை, நீங்கள் முதலாக சிரிக்கிறீங்களே, அதனால் இடியோடு மழை வரும் என்றுதான் காதை பொத்தினேன் என்றாள் மிருதுளா. நந்துவால் பேச முடியவில்லை. இவளுக்கு எதுவும் சீரியஸ் இல்லை, விளையாட்டு பெண்ணாய் இருக்கின்றாள். நான் என்ன செய்ய போகிறேன்? விரும்பாத கல்யாணம் இப்படித்தான் இருக்குமோ? குழப்பங்கள் தொடர்ந்தன. நாட்கள் நகர்ந்தன. அவளாக எதற்கும் இவனிடம் வருவதில்லை. ஆனால் அவள் சம்பந்தப்பட்ட வேலைகள் அனைத்தும் அவளால் சிறப்பாக செய்யப்பட்டன. தன் தாயிடம் அழகாகவும் பொறுப்பாகவும் பேசுகிற போது அவளை அப்படியே அடித்து துரத்தலாம் போலி இருந்தது அவனுக்கு. ஆனால் இவனிடம் சர்வ அலட்சியமாக நடந்து கொண்டாள். நந்துவால் சகித்து கொள்ள முடியாத போது கோவத்தில் எகிரினான். அதையும் அவள் பொருட்படுத்தவில்லை. அகல்யாதான், டே நந்து, நானும் பார்க்குறேன், ஏதோ கல்யாணமாகி 10-15 வருடம் ஆனது போல் நடந்து கொள்கிறாய். அவளை வெளியே அழைச்சிட்டு போ, 4 இடத்த சுற்றி காட்டு. போங்கம்மா, நீங்க கூட்டிட்டு போங்க, இதுக்கெல்லாம் நேரமில்லை. அகல்யா முகம் வாடினாள். என்ன நந்து, என்ன பேச்சு இது? நந்து பதில் சொல்வதற்கு முன், ஐயோ அத்தை, நாளை ஞாயிறு கண்டிப்பாக கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க. அதுக்குள்ள நீங்களே கேட்டுட்டீங்க. என்னங்க, நான் சொல்றது சரிதானே? ஆஹா, என்ன உலகமகா நடிப்பு! காப்பாத்துகிறாளா? அதெல்லாம் இல்லை. நான் ஒன்றும் இவளை அழைச்சிட்டு ஊர் சுத்த போகல. பொய் சொல்கிறாள். ஓமை காட், இவர் பொய் சொல்கிறார் அத்தை. உள்ள வேற மாதிரி பேசுகிறார், வெளியே வேற மாதிரி பேசுகிறார் என்றவள் கலகலவென்று சிரித்து அகல்யாவை பார்த்து தானும் கலகலவென்று சிரித்து இறுக்கமான சூழலை அகற்றினாள். அகல்யா நந்துவை திரும்பி கூட பாராமல் மருமகள் பின்னாடி சென்றாள். மறுநாள் காலையிலேயே ப்ளூ கலர் சுடிதார், பிங்க் கலர் பாட்டவுமாக அழகாக நின்ற மிருதுளா, ஏங்க நான் கிளம்பிட்டேன், நீங்கள் இன்னுமா கிளம்பல என்று அகல்யாவிற்கு கேட்கும் அளவு குரலை உயர்த்தினாள். நந்து அவள் அருகில் வந்தான். ஏய், நீ மனசில் என்ன நினச்சிட்டு இப்படி ஆடுற என்று கீழ்குரலில் கோபத்தில் இறைந்தான். ஏன் இதை சத்தமாக கேளுங்களேன் என்றாள் மிருதுளா. டேய் நந்து, இதோ கிளம்பிட்டேம்மா, அது என்று கிசுகிசுத்தாள் மிருதுளா. மா இங்கே வாங்க என்ற நந்து தாயிடம் தனியாக கிசுகிசுத்தான். மா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கம்மா, ஏன் நீயும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிற? டேய் நந்து, நான் சும்மா உன்னை சீண்டலடா. மிருதுளா மனம் வாடி விடுவாளே என்று அவளிடம் பேச்சு கொடுத்தேன். அன்று நீ கோவப்பட்டு பேசிய போது அவளிடம் மிருதுளா என் பையன், உன்னை சரியாக புரிஞ்சுக்கலன்னு வருத்தப்படாதுன்னு ஆறுதலாக பேசினேன்.
அட போங்க அத்தை, என் நிச்சயதார்த்தம் நின்று போனப்ப எனக்காக கலங்கவில்லை, என்னை பெற்றவர்களுக்காக கலங்கினேன். ஆனால் எனக்கு இப்படி ஒரு சிறந்த கணவன் கிடைக்க வேண்டும் என்பதினாலேயே அந்த கல்யாணம் நின்றதுனாலே தான் இன்று நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொன்னாடா. மேலும் அவருக்கு என் மேல் கொள்ளை பிரியம், என் மேல் உள்ள அன்பை வெளிப்படுத்த திணறுகிறார். நான் சரிப்படுகிறேன், நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று என்னிடம் சொன்னாள். என்ன பொண்ணுமா இவள் என்று சிலாகித்தான். நான் அவள் மேல் வைத்திருந்த அன்பை எப்படி கண்டுபிடித்தாள் என்று குழம்பியவாறு சென்றான். வீட்டை விட்டு வெளியேறி பின்னர் மிருதுளா வாயை திறக்கவில்லை. நந்துவுக்கே இவள் என்ன இப்படியொரு அமைதியாக வருகிறாள் என்று மனதிற்குள் ஆச்சரியப்பட்டான். ஆனாலும் அவள் ஏதாவது பேச மாட்டானா என்று ஏங்கினான். எங்கே போவது என்று தெரியாமல் நந்து திணறிக் கொண்டிருந்தான். அவளோ கூலாக வெளியே பார்த்தபடி வந்தாள். சட்டென்று செல்போன் சினுங்கிய போது திடுக்கிட்டு நிமிர்ந்தான். சாலையோரமாக காரை நிறுத்திய பின்னர் போனை அட்டன் செய்தான். ஹே பாலா, என்னடா இந்த நேரத்தில் போன்? நந்து, என்ன விளையாடுறியா? நான் தான்டா. நானே நம்ம எம்டி கொடுக்குற பார்ட்டி அட்டன் பண்ணலான்னு சொல்ல போகிறேன் பார். உனக்காக ஹெரிட்டேஜ் ஹோட்டல் முன்னாடி வெயிட் பண்ணுறேன்டா. அச்சச்சோ, நான் மிருதுளாவோட வெளியே வந்திருக்கேன்டா. ப்ளீஸ் நீ மட்டும் போயிட்டு வாயேன். போடா இடியட், மனைவி வந்த பிறகு ரொம்ப மாறிட்டடா. டே, என்னை பற்றி தெரியாதா? அம்மாவுக்காக இந்த நாடகமெல்லாம் நடத்துகிறேன்னு புரிஞ்சுக்கோடா. வர வர நான் பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன்டா நந்து என்று நினைத்து கொண்டான். வைடா ஃபோனை அலட்சியமாக வீசிவிட்டு மிருதுளாவை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அலட்சியமாக காரை எடுத்தபோது பின்னால் வந்த லாரியை கவனிக்காமல் இரத்த வெள்ளத்தில் நந்துவும் மிருதுளாவும் நல்ல உள்ளங்கள் படைத்த சிலரால் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். செல்போன் கொடுத்த தகவலில் குடும்பமே கூடியிருந்தது. மிருதுளா தலையில் கட்டுடன் ட்ரிப்ஸ் ஏறிய நிலையில் பார்க்க அனுமதிக்கப்பட்டார்கள். தலையில் சிறு கட்டுடன் நந்துவும் அந்த உரைக்குள் நுழைந்தான். கண்களை மூடிய நிலையில் இருந்த மிருதுளாவை பார்த்து கண் கலங்கினார்கள். டாக்டர் எல்லோரையும் அமைதிப்படுத்தி வெளியே அனுப்பினார். நந்துவை மட்டும் அந்த அறையில் அனுமதித்தார். மிஸ்டர் நந்தகுமார், உங்கள் மனதை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். மிருதா கிட்டத்தட்ட கோமா நிலையில் உள்ளாள். இதிலிருந்து வெளியே வருவாள் என்பது மெடிக்கல் மிராக்கலாகத்தான் இருக்கும். சாரி டு சே திஸ். டாக்டர், அலறினான் நந்து. கடவுளை நம்புங்கள். நோ டாக்டர், நோ. நீங்கள் என் மிருதுளாவை பத்திரமாக திருப்பித் தர வேண்டியது உங்கள் பொறுப்பு. மிஸ்டர் நந்தகுமார், எங்களால் முடிந்ததை செஞ்சிருக்கோம். நினைவு எப்போ திரும்பும் என்பது சொல்வதற்கில்லை. யாராவது நல்ல நர்ஸை வேலைக்கு போட்டுக் கொள்ளுங்கள். நாங்கள் சொல்லும் மருந்துகளை தவறாமல் கொடுங்கள். ஸ்டாப் டாக்டர், உங்களுக்கு என் மிருதுளாவை பற்றி தெரியாது. அவளால் 5 நிமிடம் படுக்க முடியாது. ஓ மை காட், அவளால் எப்படி ஓய்ந்திருக்க முடியும்? மிருதுளா, மிருதுளா, மிருது பரிதவித்தான் நந்து. திசை தெரியாமல் நின்ற என்னை உன் பக்கமாக திருப்பினாயே. உன் குரல் கேட்காமல் காதை அடைத்தது போல் இருக்கிறதே. யாதுமாகி நின்றாயே. உன்னை மனதார விரும்பினேனே. உன்னை பழைய நிலைக்கு கொண்டு வரும் வரை நான் ஓய மாட்டேன். மிருதுளா, மிருதுளா, எழுந்திரிமா என்று குரலை உயர்த்திய டாக்டர் கலகலவென்று சிரித்தார். உன் வீட்டுக்காரர் படும் பாட்டை என்னால் பார்க்க முடியவில்லை. அதிர்ச்சியில் நந்து உறைந்தான். திகிலுடன் எழுந்து உட்கார்ந்த மிருதுளாவை பார்த்தான். அவள் அருகில் வேகமாக சென்று, உனக்கு ஒன்றுமில்லையா? என்னாச்சுமா? ஏன் இப்படி படுத்திருந்தாய்? மிருது அவனை பார்த்து கண்ணடித்து சிரித்தாள். டாக்டர், மிஸ்டர் நந்தகுமார், இவள் என் நண்பரின் மகள் இங்கே வந்தபோது நீ மயக்கமாக இருந்ததை தனக்கு சாதகமாக்கி கொண்டாள். நீ அவளை விரும்புகிறாயா என்பதை அறிய நினைத்தாள். ஆமாம் அங்கிள், நாங்கள் வெளியே வந்தபோது தன் நண்பரிடம் அவங்க அம்மாவுக்காக நாடகம் போடுறேன் என்றார். ஆனால் அவர் என்னை விரும்புகிறார் என்று என் உள்மனது கூறியது. அது மட்டும் போதாது, காதால் கேட்க வேண்டும் என்று தோன்றியது அங்கிள். ஒத்துழைத்த உங்களுக்கு நன்றி அங்கிள். கல்யாணத்திற்கு பின் காதலிக்க ஆரம்பிக்கும் காதலர்களே, உங்களுக்கு என் வாழ்த்துக்கள் என டாக்டர் கலாய்த்தார். நந்துவும் மிருதுவும் வேறு உலகில் சஞ்சரித்து கொண்டிருந்தார்கள். முற்றும். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.